விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டாவது நாளாக இரண்டாவது வாரமாக இந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தை தொடங்கினார். இன்று மதியம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது திருவாரூர் மாவட்டத்திற்கு கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மரணப்பாளையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரம் அதாவது தற்போது சுற்றுப்பயணம் சென்ற தெற்கு வீதி வருவதற்கு இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாகும். இந்த வரப்பகுதியிலே இந்த பகுதியிலே அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிரேன் மூலமாக விஜய்க்கு மாலை அணிவித்தனர். அப்போது அந்த வாகனத்திற்கு மேலேறி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த மாலையை வாங்கி கொண்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சுற்றுப்பயணம் அதாவது தெற்கு வீதிக்கு அங்க வர உள்ளார். இங்கே பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்துடன் விஜயை காணுவதற்காக உற்சாகத்துடன் இந்த பகுதியில ஆரவாரத்துடன் கத்திக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதி வந்தவுடன் இவர் இங்கு என்ன பேசுவார் என்பது குறித்தும் பல்வேறு தரப்பினரும் தொண்டர்களும் என பலரும் ஆர்வமுடன் காத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டிடங்கள் மேல் சுற்றி உள்ள மாநகராட்சி கட்டிடம், அது மட்டும் இல்லாமல் தனியார் கட்டிடம் என பல்வேறு பகுதியில் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஏறி அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்ச கேட்பதற்காக அந்த பகுதியில் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த பகுதி வருவார் என கூறப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியிலிருந்து இன்னும் பாலத்தை தாண்டி ரயில்வே பாலத்தை தாண்டி அந்த பகுதியிலிருந்து இன்னும் இங்க வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சுற்றுப்பயணம் செய்யும் இடத்திற்கு தெற்கு வீதி பகுதியில் வருவார். இந்த பகுதியில் வந்தவுடன் இந்த பகுதியிலே அவர் என்ன பேசுவார் என்பது குறித்து இதற்காக ஆர்வமுடன் காத்திருந்தார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் சார்பாக அவர் இன்னும் அந்த திருவாரூர் மாவட்டம் உள்ள வந்தவுடன் அவருக்கு கிரேன் மூலமாக மாலை அணிவித்தனர். அந்த மாலையை தான் மேலே அதாவது அந்த பிரச்சார வேன் மேலே நின்று அதிலிருந்து மாலையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் உள்ளே உட்கார்ந்து தொண்டர்களிடம் கை காட்டி தற்போது இந்த பகுதியில் கொண்டிருக்கிறார். ரூபா.